Good morning children. This is your social science teacher. Today we will discuss about the topic Unit 2 Art and Architecture of Tamil Nadu. தமிழ்நாட்டுடைய கலை மற்றும் கட்டடக்கலை அப்படின்றது இந்த லெசனை நம்ம பார்க்க போறோம். Now let us recall in previous classes and first topic Pallava epoch. The Pallava epoch witnessed a transition from rock cut to freestanding temples. And second topic, the Shore Temple. The Shore Temple at Mahabalipuram, also called the Seven Pagodas, was built by the Pallava king Narasimhavarman II. And third topic, rock cut temples. Rock cut and structural temples are significant part of the Pandya architectures. Okay, children, today see the topic, the early Chola epoch. The Cholas came to limelight in AD 850 under the Vijayalaya Chola and continued to govern the regions for about 400 years. For the early Chola epoch, the temple at the Dadapuram near Dindivanam in Tamil Nadu is the worth mentioning. The early Chola epoch அப்படின்றது யாருடைய காலத்துல ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா விஜயலாயா சோலா ஏடி 850ல ஸ்டார்ட் ஆகி 400 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி சோலா எபோக் அப்படின்றது ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லி சோலா எபோக் ஃபார் எக்ஸாம்பிளா என்ன டெம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தாதாபுரம் டெம்பிள், இந்த டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். The early Chola architecture followed the style of the Sembian Mahadevi. Temples with the increased number of the Devakostas figures can be classified as belong to the Sembian style. Tirupropayam is an illustrated example of the early temples that was refashioned in the days of the Sembian Mahadevi. ஏர்லி சோலா எபோக்ஸ்ல என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா செம்பியன் மகாதேவி ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த தேவகோஸ்டர்ஸ் நிச்சர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாடக்குழிகள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இதனால இதை என்னவா கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்பியன் ஸ்டைல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்புரப்பியம் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டெம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபேஷனிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு நேமே வந்து பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி ஸ்டைல் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். At the time of the big temple of Tanjavur was constructed, it was a huge temple complex. The 216 feet Vimana structure over the Garbhagriha is notable as it is one among the tallest man-made shigaras of the world. Due to it is the massive height, the shigaras is called the Dakshin Meru. The huge bull statue Nandi measures about the 16 feet. வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ஸ் அப்படின்றத அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய விமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 260 feet, ஓகேவா, 216 அடி உயரத்துல இதனுடைய விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா டாலஸ்ட் மேன்மேட் ஷிகராஸா வந்து பாத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்றாங்க. இதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா மாசிவ் ஹைட், ஓகேவா, இதனுடைய உயரம் அதிகமா இருக்கிறதால இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா தக்ஷின் மேர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நந்தி இருக்கு. அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 feet. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நீளத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ஸ் ராஜராஜ சோழனால பில்ட் பண்ணப்பட்டதான் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ஸ். நெக்ஸ்ட் லேட்டர் பாண்டியாஸ். The construction of the later Pandyas to South Indian art was significant. A case in point in the Cave Temple at Pilayarpatti near Karaikudi, Tamil Nadu belonged to the 13th century. This temple is important both for its sculptures and for an inscription. A beautiful Ganesha is carved facing the entrance. வந்து பாத்தீங்க அப்படின்னா the contribution of the later Pandyas உடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா சொல்றாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13th centuryல தமிழ்நாட்டுல காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அப்படின்ற கேவ் டெம்பிள் லேட்டர் பாண்டியஸ் உடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். இந்த டெம்பிள்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்சர் அண்ட் த இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா, சிற்பங்களும் அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா இருக்குது. அதே மாதிரி இதனுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கணேஷா டெம்பிள்ஸ பில்ட் பண்ணிருக்காங்க.
The importance of the figure refer to the Desiga Vinayaka in the cave inscription is that there are two arms with the trunk turning to the right. ஓகேவா, இந்த டெம்பிள் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கணேஷா டெம்பிள் இருக்கு இல்லையா, இந்த கணேஷா டெம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிக விநாயகா டெம்பிள் அப்படின்றத இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கணேசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ட்ரங்க்ஸ் இருக்கு. ஓகேவா, ரெண்டு தந்தங்கள் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல பார்த்த மாதிரியான அமைஞ்சிருக்கு. Next, Vijayanagara epoch. During the Vijayanagara epoch, a new form construction emerged. It is the mandapams to where the god are carried every year. Pillared outer mandapams are meant for public rituals with ones in east serving as the waiting room for devotees which adorn a large temples. During the Vijayanagara epoch, ஓகேவா, விஜயநகர பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா, ஒரு புதுவிதமான கட்டட பணியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மண்டபம் அப்படின்றத பிக்ஸ் பண்ணி இந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காங்க அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி அந்த மண்டபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மண்டபத்தோடைய அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபில்லர்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஃபில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துல வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா பப்ளிக் ரிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ரூம் ஃபார் த டிவோட்டர்ஸ், யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளை தரிசிக்க வராங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி கடவுளை தரிசிக்கிற மாதிரியான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த டெம்பிள்ஸ்ல பண்ணிருக்காங்க. Next, on these pillars are sculptured horses, lion and the gods. இந்த pillars இருக்கு இல்லையா, இந்த pillarsல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ஸ், லயனு, காட், ஓகேவா, கடவுளுடைய உருவங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. The கல்யாண மண்டபம் at காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள் temple and at Velur Jalagandeswara temple are the notable examples. இந்த மண்டபத்துக்கு இது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் டெம்பிள்ஸ், வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய மண்டபஸ். The most celebrate of these mandapams in temple of the Madurai is the புது மண்டபம். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய புது மண்டபம் அப்படின்றத எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். Next, the main feature of the Vijayanagara and Nayaka architecture are decorated the mandapams, ornamental pillars, life-size images, gobras, pragaras, music pillars, floral works and stone windows during the 15th and 17th century. 15th and 17th centuryல விஜயநகரா அண்ட் நாயக்காசருடைய ஆர்கிடெக்சர்ல மோஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மண்டபம் அப்படின்றத டெக்கரேட் பண்ணிருக்காங்க. மண்டபத்தை டெக்கரேட் பண்ணிருக்கப்ப என்ன மாதிரியான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபில்லர்ஸ், லைஃப் சைஸ் இமேஜஸ், கோபுரம்ஸ், பிராகரங்கள், அந்த கடவுளை சுற்றி வரக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா அது, அதே மாதிரி மியூசிக் ஃபில்லர்ஸ், ஃப்ளோரல் ஒர்க்கு, ஸ்டோன் விண்டோஸ் இது எல்லாமே 15th and 17th செஞ்சுரியில் விஜயநகரா அண்ட் நாயக்கா ஆர்கிடெக்சர்ல பில்டப் பண்ணியிருக்காங்க. Tanks are attached to the temples. Gateways to the temple are constructed from the four directions with the massive gopuras. The practice of fitting the niches with sculptures continued during the Nayakas period. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, டேங்க்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெப்ப குளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தெப்ப குளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோயிலுடைய கேட்வேஸ், அதனுடைய 4 பகுதியான நுழைவாயில்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரமான வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க. மோஸ்டா இந்த டெம்பிள்ஸ்ல என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சர்ஸ் வித் த ஸ்கிரிப்சர், அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடக்குழிகள் இருக்கு இல்லையா, மாடக்குழிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாடக்குழிகள், சிற்பங்கள் இது எல்லாமே நாயக்காஸ் பீரியட்லாம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. மண்டபம் ஆஃப் த ஆதிநாதா டெம்பிள், ஆழ்வார் திருநகரி, இந்த டெம்பிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கடுத்து there was the increased use of the major sculptured figures, relief sculptures as found at the Alagiya Nambi temple at Tirunkurangudi, Tirunelveli district and the Gopala Krishna temple in the Ranganatha temple complex at the Srirangam. The southern festival mandapam of the Adinatha temple at Alvar Tirunagari and the porch of the Nellayappa temple at Tirunelveli are the other notable example.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகரா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள் எல்லாமே எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். இன் தமிழ்நாடு the images of the deities attached to the composite columns gradually freed themselves from the core columns. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட்டிஸ் எல்லாம் அந்த கடவுளுடைய உருவங்கள்ல இருக்கு இல்லையா, உருவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிட் மையப்படுத்தப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பில்லர்ஸ்ல வந்து அவுட்டர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியிருக்காங்க. The 1000 pillar mandapam of the Meenakshi Sundareswara temple, Pudu Mandapam at Madurai, Radhi Mandapam at Tirukurangudi and the Vanamalai temple at the Nanguri are illustrates example for the Mandapam architecture of this period. இந்த விஜயநகரோட பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம்ஸ் அப்படின்றதுல என்ன மாதிரியான மண்டபத்தெல்லாம் பில்டு பண்ணியிருக்காங்கன்னா 1000 பில்லர் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிளில் பில்டு பண்ணியிருக்காங்க. புது மண்டபம் அட் மதுரையில், அதே மாதிரி ரதி மண்டபம், வனமலை டெம்பிள்ஸு, நன்குரி, இங்கே எல்லாமே இதை டெம்பிள்ஸை பில்டு பண்ணியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பில்லர் மண்டபம் அட் த மதுரை. The pillars of this period are more decorate the previous period. Monolithic, gigantic, the Yari pillars, horse pillars, life-size portraits of the mythological and royal family members, common folk, animal and floral works were made. Musical pillars were the peculiar feature of this time. A sitting lion at the top of the pillars is a fun feature in the mandapams. இந்த பில்லர்ஸில் இந்த பேரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பீரியட் ஓகேவா, முன்னாடி காலத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் ஜைஜாண்டிக் ஆஃப் த யாழி பில்லர்ஸு, ஹார்ஸ் பில்லர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பில்லர்ஸ் அப்படின்றது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெக்யூலராக இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த மண்டபமும் இருக்கு இல்லையா, அதில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லயன் அட் தி டாப், அந்த பில்லர்ஸோடைய மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே பில்டு பண்ணியிருக்காங்க. The Jalagandeswara temple at Vellur, the temples at the Dadakombu near Dindigul and Krishnapuram near Trinelveli and the Subramania Shrine in the big temple, Tanjavur were the most remarkable edifices of this time. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணும் காதும் வச்ச மாதிரியான தெய்வ சிலைகள் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் எங்கெல்லாம் பில்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள், அதே மாதிரி திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதா கோம்பு டெம்பிள்ஸ், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய டெம்பிள்ஸ், இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். விஜயநகரா அண்ட் நாயக்கா பெயிண்டிங்ஸ் ஆர் சீன் அட் வரதராஜா பெருமாள் டெம்பிள் அட் காஞ்சிபுரம், Kudal Alvar temple at Madurai and the temples of the Srivilliputhur, Tiruvellari, அழகர் கோயில், திருவண்ணாமலை அண்ட் ஸ்ரீரங்கம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரா அண்ட் நாயக்காஸ் பெயிண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த டெம்பிள்ஸில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. இது ஸ்கல்ச்சர் ஆஃப் த வரதராஜ பெருமாள் டெம்பிள்ஸ். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயர்லி சோலா எபோக்ஸில் பார்த்தோம். ஓகேவா, இயர்லி சோலா எபோக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டைலில் அவங்க ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் லேட்டர் பாண்டியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை அவங்களுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரா அண்ட் சோலா எபோக்ஸ், இவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.